ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ஒரு தோசை இட்லிக்கு சூப்பரான சட்னி நம்ம செய்ய போகிறோம். அது என்ன சட்னினா கார சட்னி. அதுக்கு தேவையானது வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க, நம்ம கார சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கிறோம். வாங்க, வானல் காஞ்சதையும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக வந்துடுச்சு. கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதையும் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கார சட்னி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அரைக்கும் போது உப்பு போட்டுக்கணும். நீங்கள் இந்த கார சட்னிக்கு நல்லெண்ணெய் போட்டு பண்ணலாம். நான் கல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன். மறுச்சைக்கில் ஆட்டினா கல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி பார்த்திங்கன்னா கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கிக்கலாம். மறக்காமல் கார சட்னி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லிவிட்டு அப்படியே லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.